கடந்த 6 வருஷத்துக்கு முன்னால ஆசப்பட்டி கிராமத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் வாலிப பிள்ளைகள் தான் இருந்தாங்க. அந்த ஆலயத்தில் வாலிப பிள்ளைகள் கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் இங்கே நான் அப்படிதான் நினைச்சு ரொம்ப பிள்ளைகள்லாம் நிறையா இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் இருக்கிற பெரியவங்க இருக்கிற நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்கு. அது ரொம்ப எனக்கு அது ஒரு பெருமை. ஏன்னா சத்திய வசனத்தை சிறு பிள்ளைகள் மத்தியில் விதைக்கும் போது அது வேகமாக முளைத்து வரும். ஆனால் அதிகமான வயது உள்ளவங்கள்ட்ட வசனத்தை விதைக்கும் போது அது மெதுவாகத்தான் வளரும். ஏன்னா தனக்குள் இருக்கிற பெருமைகள், நமக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியங்கள் அது குறையாது. சின்ன பிள்ளைங்க எது சொன்னாலும் தலையாட்டு, பெரியவங்க ஏதாவது சொன்னாலும் தலையாட்டுவாங்களா? யோசிப்பாங்க. ஆனா தேவன் உங்கள் இருதயத்திலே பேசி இருக்கிறபடினாலே நீங்க இவ்வளவு பேர் வந்தது அது ஒரு பெரிய காரியம். இந்த நாளிலே உங்களுக்கு நான் நினைத்தபடி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பெண்களாக இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்றபடி செய்தியை உங்கள் மத்தியிலே கொடுக்க ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்படி நாம் யாவரும் எழுந்திருந்து சங்கீதம் 128 மாறி மாறி வாசிப்போம். நாம் யாவரும் எழுந்திருப்போம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியில் சுற்றிலும் ஒளிவர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுடன் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். நாம் யாவரும் உட்காருவோம். இந்த சங்கீதம் பாரம்பரிய கிறிஸ்தவ முறைப்படி திருமணமானவங்களுக்கு இந்த சங்கீதம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த சங்கீதம் எதுக்காக வாசிப்பாங்கன்னா திருமண காரியத்திலே திருமணம் நடக்கிற அன்று இந்த சங்கீதத்தை முழங்கால் படிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, வாசிப்பாங்க. இதுதான் கடவுள் கொடுத்த நம்மளுக்கு இந்த சங்கீதம் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம். இது பெண்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அதுல முதல் வசனம் என்ன சொல்லுவோம்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற பயம், நாம் அநேக வேளையில கடவுளுக்கு பயப்படுறோம். அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். சொல்லுங்க, கடவுளுக்கு யார் யாரும் பயப்படுறீங்க? ரொம்ப கஷ்டம். கடவுளுக்கு நம்ம ரொம்ப பயப்படுறதே கிடையாது. ஏன்னா அந்த பயப்படக்கூடிய காரியங்களை நம்ம மறந்துடுவோம். ஆனா யார் யாருக்கு பயப்படுவோம் அப்படின்னோம்னா, யார் யாருக்கு பயப்படுவோம்? கணவன் மனைவிக்கு பயப்படுவாங்க, மனைவி கணவனுக்கு பயப்படுவாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயப்படுவாங்க, பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பயப்படுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா பயம், எந்த வீட்டுக்காரங்களை பார்த்தா பயம், ஒரு கோழியை பார்த்தா பயம், ஒரு பாம்பை பார்த்தால் பயம், ஒரு யானையை பார்த்தால் பயம், சிங்கத்தை பார்த்தால் பயம். இப்படிதான் இருக்கு. இவைகளை குறித்து பயப்படுவோம். ஏன்னா இந்த பயம் எப்படி இருக்குன்னா, மனுஷனை தீங்கு செய்யாமல் இருக்க தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த பயம் வருகிறது. கரெக்டா புரியுதா? பயம் எதுக்கு வருது? அவைகள் எனக்கு தீங்கு செய்யாதபடி. அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். மனுஷனுக்கு எதுக்காக பயப்படுறோம் அப்படின்னா, அவன் நிமித்தமாக எனக்கு என்ன வரக்கூடாது? தீங்கு வரக்கூடாது. இப்ப தீங்கு வராமல் அந்த மனுஷனிடத்திலே நான் விலகி போவதற்காக நான் அவனிடத்தில்
பயத்தை உண்டாகிறேன். உண்டாகிறோமா இல்லையா? சும்மா போய் எல்லாரும் பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். ஏன்னா அவன் நிமித்தமா எனக்கு தீங்கு. ஒரு பாம்பேலிருந்து எனக்கு ஒரு தீங்கு. ஒரு யானை பார்த்தா யானை பக்கத்தில் போய் நிற்க முடியுமா? பயம். ஏன்னா அது கொன்று விடும், இல்லைன்னா தள்ளிவிடும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். இது எல்லா மனுஷிக்கும் உண்டான ஒரு காரியம். ஆனா வேதாகமம் என்ன சொல்றதுன்னா, இவைகளுக்கு பயப்பட வேண்டாம், இவைகளுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதே என்னது? அதை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதமும் ஆதியாகமத்தில் உள்ள ஆதாம் ஏவாள் காலத்திலே உண்டான காரியமும் நோவா காலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலையும் ஆபிரகாமுடைய சன்னதியின் விருத்தியும் கன்னிமரியாளுடைய இயேசுவானுடைய தாயும் தகப்பனும், இந்த நாளும் ஒரே சாப்டர்ல இருக்கு. இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை குறித்து இந்த நாளிலே உங்களுக்கு செய்கிறேன். முதலாவது இதை குறித்து பார்ப்போம். யாரை குறித்து? ஆதாம் ஏவாளை குறித்து நாம் இந்த நாளிலே பார்ப்போம். ஆதாமை குறித்து ஏவாளை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ இந்த பூமியில் இருக்கிற சகலத்தையும் நீ ஆட்கொள்ளலாம், நீ எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் போகலாம், நீ எது வேணாலும் என்ன செய்யலாம், செய்து கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ மைண்டை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். கொடுத்து தோட்டத்தின் நடுவிலே ஒரு மரத்தை வைத்து, இந்த கனியை நீ என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீ என்ன செய்வார், நன்மை தீமை அறியத்தக்கதான காரியம் உனக்கு உண்டாகும். இன்னைக்கு அந்த வசனம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய இருதயம் இன்னைக்கு எல்லாத்துலையும் இருக்கா இல்லையா? நன்மை செய்யறது ஒரு பக்கம் செய்வோம், அதே நேரத்தில் தீமையை செஞ்சிருவோம். ஆனா அந்த தீமை செய்யும் போது நன்மை செய்யும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி, கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் வைக்கிறோம் அப்படின்னோம்னா மனம் விட்டு வைப்போம். அதே பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் நம்ம சிநேகிக்கணும், அவங்க உதவி செய்யணும்னா மனம் விட்டு செய்வோம். தீமையும் அவங்க செய்வோம், நன்மையும் செய்வோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த கனியை புசிக்கும் போது அவங்களுக்கு முதலாவது உண்டாகுது, என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. என்ன பயம் உண்டாகுது? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் கீழ்ப்படியாமல் போடுவதனால ஆண்டவர் என்னை தண்டித்து விடுவாரோ என்ற பயம் யாருக்கு உண்டாகுது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டாகுது. அப்ப அவங்க என்ன செய்றாங்க? ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல தேடுறார், ஆதாம் எங்கே, ஏவாள் எங்கே கேட்கிறார். அப்ப சொல்ல, நான் எப்படி இருக்கிறேன்? நிர்வாணமாக இருக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? நான் நிர்வாணமாக இருக்கிறேன். உன்னை கற்றுக் கொடுத்தவன் யார்? அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம பாவம் செய்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? ஒரு நிர்வாணியாகத்தான் இருக்கிறோம். அப்ப நிர்வாணமாக இருந்தா நாம் யாரையாவது சந்திக்க ஆயத்தமாக இருப்போமா? வஸ்திரம் இல்லாமல் நம்ம கடந்து போறோம்னா யாரையாவது நம்ம சந்திக்க ஆயத்தப்படுவோமா? அப்ப நம்முடைய நிர்வாணத்தை எப்படி புகழ்வது என்று பார்த்தா, நான் பாவம் செய்கிற நாளிலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நிர்வாணியாக இருக்கிறேன். இந்த நிர்வாண வாழ்க்கையை என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளிலும் நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்தினால அவருடைய பிள்ளைகளை குறித்து வேதாந்தத்தை பார்க்கும்போது அவன் என்ன செய்யறாங்கன்னா, 2 பேர் காணிக்கை செலுத்துறாங்க. அதுல என்ன செய்யறான்? மூத்தவனுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. இரண்டாவது மகனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆனா இவன் கோபப்படுறான், என் காணிக்கை ஏற்றுக்கல, உன் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்க, நீ இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு அவனை கொலை செய்கிறான்.
ஆனால் கொலை செஞ்ச பிறகு அவன் சிந்தப்பட்ட ரத்தம் யாரை நோக்கி கூப்பிட்டது? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. வேதாந்தம் சொல்லுது, ரத்தம் பேசும். என் ரத்தம் இந்த பூமியில சிந்திச்சு அப்படின்னா, என்னை ஒருத்தர் கொலை பண்ணி போட்டானா நான் யாரோடு பேசுவேன்? என் ரத்தம் யாரோட பேசும்? ஆண்டவரோடு கூட பேசும். இது நிச்சயம். நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் கொலை செஞ்சு போட்டு போயிட்டு அவனை ஜெயில போய் உட்கார்ந்துருக்கான்னு. இல்ல, அவன் செத்தவனுடைய ரத்தம் ஆண்டவருடைய பேசும். அவன் கொலை செய்தவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அவன் மனம் திரும்பி பிரயோஜனம் கிடையாது. வேதாந்தத்துக்கு இடமே கிடையாது. கொலை செய்கிறவனை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாருன்னா வேதாந்தத்தில் இருக்குது. நீ இப்படியெல்லாம் அலைந்து திரிந்து நீ என்ன செய்வாய்? தேசத்தின் ஓரத்தில் போய் நிற்பாங்க. பைபிள் வசனம் இருக்கு. அவன் மன்னிச்சு ஏற்றுக்கிறானா? ஜெயில வேணா போலீஸ்காரங்க தண்டனை கொடுக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா தேவனுடைய பார்வையில இரத்த பலியானது குற்றமே தான். அதற்கு எந்த தண்டனையுமே கிடையாது. மனுஷனை நம்ம நீங்க அடிக்க கூட என்ன செய்ய யாருக்கும் உரிமை கிடையாது. ஆண்டவர் அப்படிதான் நம்ம வச்சிருக்காரு. கணவன் மனைவியை அடிக்கக்கூடாது, மனைவி கணவனை அடிக்கக்கூடாது. கணவன் மனைவியை குறைவாக பேசக்கூடாது, மனைவி குறைவாக கணவனை பேசக்கூடாது. அவர் பேசுறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வேதாந்தத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள். கணவனை நான் குறை சொல்வேன் என்றால், நான் பாவம் செய்தால்தான் கணவனை குறை சொல்வேன். நான் பாவம் செய்யணும்னா யாரை குறை சொல்வேனா? ஏன்னா என்னுடைய பாவத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? மீட்டுக்கொள்ளணும். அப்ப நான் மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு யார் விடணும்? என் புருஷனை நான் குறை சொல்லணும். என் கணவன் பாவம் செய்தா யாரை குறை சொல்லுவான்? புருஷனை, பொண்டாட்டியை குறை சொல்லுவான். நீ அப்படி போன, இப்படி செய்த. ஏன்னா தன் செய்த பாவத்தை மறைப்பதற்கு ஆதாரமாக அடுத்தவரை வலைக்கு சேர்த்துக் கொள்வதுதான். அப்ப பாவம் செய்யும் போது உறவுகள் எப்படி இருக்கிறது? ஒரு வித்தியாசமா இருக்கிறதா? ஆதாம் ஏவாள் காலத்துல அப்ப கணவனும் மனைவியும் பாவம் செய்தால் அதை தண்டிக்கப்படுறது யாரு? பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் வாழ்க்கை மிக பரிசுத்தமாக காணப்படும் என்றால் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். வேதம் அப்படிதான் சொல்லப்படுறது. அதுதான் சொல்றது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எவ்வளவு அவன் பாக்கியவான். யார் யார் கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். அதுல இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம், நோவாவை குறித்து பார்ப்போம். நோவாவுடைய காலத்துல இந்த வாழ்க்கையில ஜெனரேஷன் வளர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நோவாவின் காலத்துல வரும்போது அங்க என்ன உண்டாகுது? பாவம் அதிகமாக இருக்கிறது. பாவமானது தேவனுடைய பார்வைக்கு அது ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது. ஆண்டவர் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து தேசத்தின் மக்களை பார்க்கும் போது அவர்கள் செய்கிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. கொலை, திருடு, கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அப்ப அந்த நாட்களிலே ஆண்டவர் தேசத்திலே பார்க்கும் போது ஞானமுள்ள இருதயம், தேவனுக்கு பயந்த இருதயம் உள்ள மனுஷன் யார் இருக்கான் என்று பார்க்கும் போது தேவனுடைய பார்வைக்கு நோவாவின் குடும்பம் அவர் கண்களுக்கு கிடைக்கப்பட்டது. அப்ப நோவாட்ட ஆண்டவர் சொல்றார், நீ பேழையை கட்டு, இத்தனை அடி நீளம், இத்தனை அடி உயரம், இத்தனை அடி அகலம், எல்லாத்தையும் இத்தனை ரூம் இவ்வளவுதான் கட்டு. எல்லா ஜாதியில் உள்ள மிருகங்களும் பறவைகளும் அதுக்குள்ள என்ன செய்யும்? வந்து அடையும். நீயும் உள்ளே போ, நான் மழை பெய்ய வைத்து இந்த பூமியை அழிக்க போகிறேன். அந்த வேலையை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எத்தனை வருஷம்? 40 வருஷம். அப்ப 40 வருஷம் அந்த முதல் ஊழியக்காரர் நோவா. அந்த 40 வருஷம் அந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு போய் சொல்லிருப்பான், ஆண்டவர் பூமியை அழிக்க போறாரு, மனம் திரும்புங்கள், என்ன செய்ய போறாரு? தேசத்து மக்களை அழிக்க போறாரு. இன்னைக்கு பால் உட்கார்ந்துருக்காங்க, ரூபி உட்கார்ந்துருக்காங்கன்னா அதான் அன்னைக்கு நோவா காலத்திலே செய்த பணியை இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த தேசத்திலே இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அவர் ஜீவி நாட்கள் முழுவதும் என்ன செய்யறாரு? சொல்றாங்க 40 வருஷம் அந்த மக்கள் சொல்றாங்க, ஒருத்தை கூட மனம் திரும்பல. மழை பெய்யுமா? அது எப்படி பெய்யும்?
வானத்துல இருந்து எப்படி தண்ணி வரும்? வானத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆதி காலத்துல பனி பொழிந்து அது நனைந்து அதுல விளைச்சல் உண்டாகும். ஆனா மழை உண்டானது மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் மழை பூமியிலே உழுவப்பட்டது. அப்ப தேசத்து மக்களை அழிப்பதற்கு ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார்? மழையை கொண்டு வந்தார். பாவம் மிகுதியாக இருக்கிறனால அந்த இடத்துல என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். கடவுளுக்கு பயம் இல்லை என்றால் அந்த இடத்துல என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். அப்ப அந்த கடவுளுடைய பயம் அவங்களுக்கு இல்லாதனால நோவாவின் நாட்களில் 40 வருஷம் அந்த சுவிசேஷத்தை அறிவித்தோம். அவர்கள் என்ன செய்யவில்லை? மனம் மாறவில்லை. ஆனா அந்த நோவா பேடக்குள்ள அவனும் அவன் குடும்பத்தின் பிள்ளைகளும் அந்த உள்ளதை இருந்தாங்க. ஆனா அதே மாதிரி 40 நாள் மழை விழுந்தது. இரவும் பகலும் 40 நாள். அப்ப 40 நாள் மழை பெய்ஞ்சிருக்குன்னா பாருங்க. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ்ல மழை பெய்ஞ்சிச்சு, ஒரு வாரம் தான் மழை பெய்ஞ்சது. எப்படி இருந்துச்சு? வெள்ளக்காடா இருந்துச்சா? கேரளாவில் ஒரு மாசம் மழை பெய்ஞ்சிச்சு. எத்தனை கிராமங்கள் அழிஞ்சு போச்சு, எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப மழை பெய்ஞ்சு அந்த ஏன்னா மழை உண்டாகுது என்று தேவன் இப்படி கட்டளையிடுறானா அந்த இடத்துல என்ன இருக்கு? பாவம் அதிகமாக இருக்குது என்றுதான் அர்த்தம். அது முதல் தெரிஞ்சுக்கணும். அதிகமான மழை, அதிகமான அழிவு எங்க உண்டாகுதோ அங்க என்ன இருக்குது? பாவம். நான் ஒன்றும் சொல்லலை, நான் எடுத்துக்கிட்டு பேசுறேன். வேத வசனம் அப்படிதான் இருக்கு. நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. யாத்ராம எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா மோசையின் காலத்துல அப்படிதான் இருக்கு. எல்லாருடைய நாட்களில் எல்லா தீர்க்கதரிசி காலங்களிலே பார்த்தீங்கன்னா அந்த அழிவுகள் அப்படிதான் இருக்கு. பாவத்தின் நிமித்தமாக அழியுது. சோதோம் குமாரன் தேசம் அழியப்பட்டதுன்னா அக்கினினால அழிஞ்சிச்சு. அங்க பாவம் இருந்தனால அழிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு பிறகு அந்த தேசம் பழுகி பெருகி வந்தது. அதுக்கு பிறகுதான் தேவன் யாரை கொண்டு வந்தாரு? ஆபிரகாமை கொண்டு வந்தார். அப்ப இந்த கடவுளுக்கு பயந்த பயம் ஆபிரகாம் எப்படி இருந்தார் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாமை முதல் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அது முதல் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால நடக்கிற சில காரியங்கள், தன்னுடைய சொந்தக்காரனாக லோத்தை கொண்டு போய், லோத்துவும் ஆபிரகாமும் 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அப்ப லோத்து சொன்னா, எனக்குன்னு ஒரு தேசம் வேணும், எனக்குன்னு ஒரு மக்கள் வேணும், எனக்குன்னு ஒரு நல்ல இடம் வேணும், நான் அங்க போறேன் அப்படின்னு ஆபிரகாம் சண்டை போடணும். அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ கிழக்கு பக்கம் போனா நான் மேற்கு பக்கம் போறேன், நீ மேற்கு பக்கம் போனா, நீ வடக்கு பக்கம் போனா நான் தெற்கு பக்கம் போறேன், நீ எங்க போறியோ அந்த எதிர் திசையில நான் போறேன், நீ எங்க வேணாலும் இருக்கு. ஆனா அவன் என்ன செய்யறான்? வானத்தை அந்த தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிறான். அப்ப போகும்போது சோதோம் குமாரன் தேசம் இவன் கண்களுக்கப்பட்டது. அங்க பசுமையாக இருந்தது, அங்கு மிக அழகாக இருந்தது என்று அவன் கண்களுக்கப்பட்டதும் அந்த சோதோம் குமாரன் தேசத்துக்குள்ளே போறான். ஆனா அங்க போகும்போது அவனுக்கு என்ன உண்டாது? அந்த இடம் பயங்கரமான பாவம் நிறைந்த தேசமாக இருக்கிறது. நம்ம என்னைக்குமே எதையும் சூஸ் பண்ணும்போது கடவுள்கிட்ட போய் ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு நாம் போகணும் என்றால் அந்த ஆசீர்வாதமாயிடும். ஒருத்தர் கிட்ட கேட்பாங்க, ஒருத்தர் சொல்லுவார், நான் ஒருத்தர் போய் ரூபா கேட்க போறேன். எதுக்கு பார்த்து? கடன் வாங்க போறேன். கடன் வாங்குறதுக்கு ஒருத்தர் போய் நீ போய் கேட்க போறியா? இது கடன் வாங்காம நீ வாழ்க்கையில வாழ்ந்து பழகு. இல்லை நான் வாங்கி அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. இப்ப திரும்பி இந்த கடனை நீ எப்படி அடைப்ப அப்படின்னு அவனை கேட்டா, அதெல்லாம் இல்லைன்னு கட்டிடுது. இப்ப இந்த பாவம் எப்படி வருது பாருங்க. அந்த கடன் வாங்குறதே ஒரு பாவம். அப்ப திரும்பி கட்ட முடியலன்னா என்ன ஆகும்? நீ எவ்வளவு குடும்பம் அழிந்து போயிருக்கிறது. அப்ப இந்த பாவம் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம கண்களுக்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். நாம் செய்கிற தவறுகள் நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கும்? மிகைப்படுத்தி கொண்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் மறைச்சு என்ன செய்வோம்? அந்த காரியங்களை நாம் செய்வோம். இதே மாதிரிதான் லோத் அவர்கள். ஆனாலும் அந்த தேசத்தை அழிக்கும்படி யார்கிட்ட வந்து சொல்றாங்க? ஆபிரகாமுக்கு அது தெரியுது, இந்த தேசம் நீ அழிக்க போற அப்படின்னு தேவதூதர்கள் வந்து யார்கிட்ட பேசுறாங்க? ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க. அப்ப ஆபிரகாம் எப்படி கேட்கிறான்னு பாருங்க.
அவன் எப்படி கடவுளுக்கு பயந்த மனுஷனாக இருக்கிறான் என்று பாருங்களேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 இந்த வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப அந்த 2 தூதர்கள் அந்த இடத்துல வர்றாங்க. அப்ப 27வது வசனத்துல சொல்றாங்க, அவன் கடவுளுக்கு முன்பாக கேட்கிறான், நான் தூளும் பாருங்க. இப்ப கடவுள்கிட்ட நம்ம பேசும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. தூளும் இந்த தூளை கண்ணில் பார்க்க முடியுமா? சாம்பலை கண்ணில் பார்க்க முடியுமா? காத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்ப ஆபிரகாம் தன்னை அந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக பணிந்து நிற்கிறான், பயந்து போய் நிற்கிறான். ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன். நீங்க நம்ம அப்படியே இருக்கிறோம். நம்ம கையில ஒரு 10 ரூபா சேர்ந்துச்சுன்னா நான் தான் இந்த ஏரியா பெரியாது. தாட்டிமா நிக்கிறோமா, நெஞ்சு நிமிர்ந்து நிக்கிறோமா, வீட்டில் போறோம், நான் தான் பாட்டி சொல்றதா பேத்தி கேட்கணும் அப்படின்னு நீ சொல்றோமா, சட்டம் பேசுறோமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாட்டி அவா சொல்லுவா, பேத்தி சொல்லுவா, பாட்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாட்டி, நான் இப்படி இருக்கிறேன். அப்ப அந்த வார்த்தையில பாட்டி தன்னை குறைவாக பேத்திக்கு ஏற்றபடி பேசும்போது இந்த பாசம் யார் மேல அதிகமாக வரும்? பாட்டி மேல வரும். பாட்டி சொல்றத பேத்தி கேட்டா அப்படின்னா பேத்திக்கு என்ன செய்யும்? பாசம் அதிகமாக வரும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட பேசும்போது ஞானமாக பேச வேண்டும். ஒரு தாய் தன் கணவன்கிட்ட பேசும்போது ஞானமாக பேச வேண்டும். ஒருத்தருக்குள்ள பேசும்போது ஞானமாக பேசணும். மனைவி சொல்லலாம், நான் சொல்றதுதான் நீங்க நடக்கணும், செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா குடும்பம் நல்லா இருக்கும். புருஷன் சொல்லுவான், நான் சொல்றதுதான் நீ செய்யணும், பிள்ளைங்க கேட்கணும் அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கும். 4 பேரும் சேர்ந்து பேசுங்க, அந்த குடும்பம் ஆசீர்வாதமாகும். அப்ப எந்த அளவுக்கு தன் குடும்பங்கள்ல நம்மை தாழ்த்தி, நம்ம பெரியவங்க, நான் பெரியார் இல்லை, தன்னை தானே தாழ்த்தி நம்ம போனோம்னா அந்த குடும்பம் மென்மேலும் வளர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன இருக்காது? பாவம் இருக்காது, சாபம் இருக்காது, வியாதி இருக்காது. நம்ம இதெல்லாம் அந்த இறங்கி பேசக்கூடிய தன்மை, கடவுளுக்கு பயந்து அந்த இடத்துல நம்ம இல்லைன்னா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கும். சாபம் இருக்கும், பயம் இருக்கும், வியாதி இருக்கும், எல்லாமே வரும். இந்த பயத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நாம் நம்மளுடைய கணவனுக்கு தேவையான காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய மனதிலே என்ன இருக்குதோ அதையும் சிந்தித்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். இது ரொம்ப ஒரு முக்கியம். கணவனிடத்தில் புரியலை என்றாலும் மனைவி பேசும்போது, அன்பாக பேசும்போது அந்த கணவன் அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். அதான் கடவுள். அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அதுலேயும் பாருங்க 30வது வசனத்துல பாருங்களேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பது ஆனால். அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த தேசத்தை அழிக்கும் போது ஆண்டவர் 100 பேர் நீதிமான் நல்லவங்க 100 பேர் தான் அழிக்கிறோம். அப்ப தேவதூதர் சில சொல்றாங்க, அழிக்க மாட்டேன். அப்புறம் 50 பேர், அப்புறம் 10 பேர், அப்புறம் குறைச்சு வரும்போது அது கடவுள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஜெபம் பண்ணும்போது கூட சில பேர் ரொம்ப வீராப்பா பேசுவாங்க, வீராப்பா ஜெபம் பண்ணணும், செஞ்சு ஆகணும் ஆண்டவர், செஞ்சு ஆகணும். அப்படி ஜெபம் பண்ணவே கூடாது. ஒப்பு கொடுத்து ஜெபம். அதாவது கடவுள்கிட்ட போய் நம்ம போய் சட்டம் பேசுறது, அந்த சட்டம் எவன் பேசுறானோ அவன் ஜெபத்துல குறைவுள்ளவனாக இருப்பான். நாம் பேசுகிற வார்த்தை, நம்ம போய் ஒரு சாதாரணமாக இன்னைக்கு ஜென்ரலாக எடுத்துக்கிறோம், ஒரு போலீஸ்காரர் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் நம்ம சட்டம் பேச முடியுமா? நான் இருக்கிறது நம்ம வெளில கொண்டு போய் வச்சுருவோம். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம்? ரொம்ப, அதாவது நான் ஒன்றுமே இல்லாதவன், நீங்க தான் பெரிய ஞானி அப்படின்னு நம்ம பேசுறோம். பார்த்தீங்களா? ஒரு சாதாரண அற்பமான ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பதவியில இருக்கிற மனுஷன்கிட்ட நம்ம எப்படி பேசுறோமோ, ஆனா நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன் பக்கத்துல நம்ம எப்படி பேசுறோம்?
பயங்கரமா பேசணும். ரொம்ப ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நாம் ஜெபம் பண்ணும்போது நான் வெறும் குப்பையும் தூசியுமாய் இருக்கிறேன் என்று தான் பேசணும். அதுல 32வது வசனத்துல பாருங்க, அதுல ஒரு சொல்லலாம். பாத்தீங்களா, அவன் 4வது தடவை பேசும்போது அவன் இந்த விஷயம் வந்து கோபம் வராது. நம்ம சொன்னதையே சொல்லவே கூடாது. ஆண்டவரிடத்துல பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம பேசிட்டு போயிடலாம், கடவுள் நம்ம மன்னிப்பாரு அப்படிங்க. அவர் ராஜாதி ராஜா. ராஜாவுக்கு முன்பாக என்ன தேவையோ அதை மட்டும் பேசி அதை என்ன செய்யணும், பின்னோக்கி நடக்கணும். நல்லா கேட்டுங்க, ராஜாவுக்கு முன்னால போக முடியாது. ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா எதிர்த்து நடந்து வரக்கூடாது. அது போர் சேவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரம் வரக்கூடாது. அவங்க எப்படி வரணும்னா வந்து ஒரு யூட்டன் போட்டு இப்படி வந்து அதுக்கு பிறகு இப்படி வந்து சாஸ்தாகமா நின்றுதான் ஒரு ராஜாட்ட பேச முடியும். எதிர்த்து வர்றான் அப்படின்னா அவனை என்ன செய்வாங்க, சிரசில வெட்டி எடுத்துருவாங்க. இப்ப ஒரு ராஜாவுக்கு முன்பாக நம்ம எப்படி பேசணுமோ அதே மாதிரிதான் ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன செய்ய சித்தமா வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசும், நீர் சொல்லும், அதை நான் செய்கிறேன் என்று முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஒப்பு கொடுக்கும் போது ஆபிரகாமினுடைய சன்னதிகள் இன்றைய நாள் வரை எப்படி இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்கு. நீங்க எல்லாரும் தோட்ட வேலை பார்ப்பீங்க. ஒரு சுரக்காய் எவ்வளவு நேரத்தில் வரும், எவ்வளவு எத்தனை கிலோ இருக்கும் ஒரு சுரக்காய்? பாத்தீங்களா, நீங்க விதைக்கிற விதை உங்கள் சுய புத்தியினாலும் சுய பலத்தினாலும் விதைக்கிற விதைக்குரிய சுரக்காய் எத்தனை கிலோ இருக்கு? 2 கிலோ வச்சுக்கிறோம். ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் உடைய தேசத்திலே சுரக்காய் தொட்டியில போனோம். என்ன தொட்டி? நம்ம சிமெண்ட் தொட்டி இருக்குல்ல, அது ஒரு சுரக்காயின் எடை 35 கிலோ இருக்கும். பாத்தீங்களா, அந்த தேசத்தின் மக்கள் விதைக்கு அந்த செடை எப்படி இருக்கும், 35 கிலோ இருக்கும். கோழி பார்த்துருக்கீங்களா, நம்ம வீட்டில் இருக்க கோழி நீக்கி போனா 3 கிலோ இருக்கும். ஆனா இஸ்ரேல் தேசத்துல ஒரு கோழி எடை எப்படியும் 15 கிலோ இருக்கும். கோழியை 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க, ஆட்டுக்குட்டி மாதிரி. ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருங்க அங்க இருக்கிற கோழி. ஏன்னா தேவனுக்கு பயந்து நடக்கும் போது அதன் விளைச்சல் மேன்மையாக இருக்கும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறது, குறைவே இருக்காது. உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவார், குடும்பம் ஜெபம் பண்ணுவார், குடும்பமா ஜெபம் பண்ணுவார். ஆனா நாங்களாம் பிறந்து வளர்ந்து நாங்கள் 8 பேர் 7 பிள்ளைங்க. ஒரு நாள் கூட நாங்கள் பட்னியா இருந்தது. சம்பளம் கம்மி தான், பெஜா கொடுத்தா 1000 ரூபா தான் சம்பளம் மாசம். ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பசினா என்னன்னே தெரியாது. 3 நேரம் நல்லா சாப்பாடு. ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போட்ட முழங்கால் அந்த ஜெபம் யாரை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அதை ரொம்ப நான் நினைப்பேன். ஆபிரகாமை கொடுத்த ஆசீர்வாதம் எதனால கிடைக்குதுன்னா, தகப்பனும் தாயும் போடுற முழங்கால்னாலதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. தாயும் தகப்பனும் முழங்கால் போடலன்னா பிள்ளைகள் வாங்க நல்லா. நான் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 3ஆம் நாள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு மறுமையை தண்ணி அடிக்கிறாரு, மதுபானம் குடிக்கிறார். என் மகன் இந்த எதுவும் செய்ய மாட்டேன். இது ஏன் அப்படின்னா குறைகள் நம்முடைய இடத்துல. ஏன்னா அந்த கடவுளிடத்துல இருக்கிற பயம், கடவுளுக்கு நாம் செய்கிற ஜெபம் அது தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை இருப்போம். அப்ப இந்த குடும்பம் ஆசீர்வாதப்படும். முதலாவது ஒரு குடும்பம் எப்படி இருக்கு? யாருக்கு பயந்துச்சு? சாத்தானுக்கு பயந்து கடவுளுக்கு பயப்படாமல் செய்ததுனால, கனியை புசித்ததுனால அந்த குடும்பம் சபிக்கப்பட்டது.
ஆனால் இரண்டாவது குடும்பம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றப்படுகிற நோவாவின் குடும்பம் எதில் போச்சு? நோவானுடைய பேழைக்குள்ள போய் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது நீரிலிருந்து. மூன்றாவது குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம், அது ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனா அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தன்னுடைய சொந்தக்காரங்களுக்காக, தன்னுடைய மைத்துனனுக்காக, மச்சானுக்காக அவன் ஜெபித்த ஜெபம் ஆண்டவரோடு கூட ஜெபித்தது. அவனுக்காக ஜெபிக்கும் போது பார்ப்போம். நீங்க நம்ம சொந்தக்காரங்களுக்காக யாருக்காக ஜெபம் பண்றோமா? அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தான் ஜெபம் பண்ண, அவன் கூட ஜெபம் பண்ண, அப்படி எல்லாம் அழுது ஜெபம் பண்ண, சொந்தக்காரங்களுக்காக ஜெபம் பண்ண. அவன் செஞ்ச லோத்துக்கு ஆண்டவர் அப்புறம் போய் ஜெபம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அடிதான் அழிச்சுட்டு போயிருப்பார். நம்ம அப்படி செய்யணுமா? அவன் செஞ்சான், அவன் தப்பு செஞ்சான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என் காசை எடுத்துட்டு போயிட்டான், என் கூட பிறந்த அண்ணன், என் கூட பிறந்த அக்கா, அரைடி இடம் அவன் விடாம அவன் எடுத்துக்கிட்டான், அவன் குடும்பம் நாசமா போட்டு சொல்றோமா? இன்னைக்கு எவ்வளவு குடும்பம் இருக்கு? ஒரு 10 ரூபா காசு கூட விட்டு கொடுக்க முடியாது. உடன் பிறந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரு 10 ரூபா காசு விட்டு கொடுக்க முடியல, ஒரு இடம் விட்டு கொடுக்க முடியல, அவங்க சொல்றதை கூட கேட்க முடியாத நிலைமையில நீங்க எவ்வளவு குடும்பங்கள் சீரழிச்சு போயிருக்கு பாத்தீங்களா? ஆனா அப்படிப்பட்ட காரியத்தை கூட ஆபிரகாம் செய்யாதபடி அவருக்காக எடுத்துக்கோ, நீ அங்கிட்டு போன அங்கிட்டு போன. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் லோத்துவின் இடம், அது என்னது? அழிவுக்கு நேரான இடம். ஆனா ஆபிரகாம் ஆண்டவருடைய பாதத்திலே நின்றதுனால அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நான்காவது ஒரு குடும்பம், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மரியாளுடைய குடும்பம், இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பம். இந்த எல்லாரும் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார், பாவத்துக்காக மறித்து போனார். இது ஒரு ஜெனரல், இது எல்லாரும் புரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னால இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா அந்த பெண்ணு தான். மரியாதை குறித்து வேதாமத்துல அதிக பேர் பேசவே மாட்டாங்க. மரியாதை குறித்து யாராவது பேசுவாங்களா? பேசியிருக்காங்களா? ஆனா ஆதி திருச்சபையில, ஆதி நாட்கள்ல ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிற வயசு எப்ப வரும்னா 30 வயசு இல்லைன்னா 33 வயசுல தான் கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு ஆம்பளைக்கு எப்படி 33 வயசு 35 வயசுல நடக்குதோ அந்த நாட்கள்ல பெண்களுக்கு அப்பதான் நடக்கும். ஏன்னா ஏசியா தீர்க்கதரிசியில சொல்வது போல ஒரு கன்னியின் வயிற்றில என்னது ஆண்டவர் பிறப்பார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஏசியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் அதுல வரும், 9:7 வரும். அதுல இருக்கு, ஒரு கன்னியை கற்ப ஒரு குமாரனை பெறுவார், அல்லது இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்ப அந்த நாள்ல அந்த நாள்ல இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் என்னுடைய வயிற்றில பிறக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு தாகம் அந்த நாளிலே அந்த தேசத்து மக்கள் இருக்குது. அதனால அந்த தேசத்துல திருமணத்தை என்ன செய்வாங்கன்னா தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. அது ஒரு 30 வயசு 32 வயசு ஆன பிறகுதான் திருமணமே நடக்கும். அவங்க திருமணமே இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்தின், அப்படிப்பட்ட ஒரு ஜாதியின் மக்கள் மத்தியில ஆண்டவர் பிறக்கும் என்றால் எப்படி இருக்கும்? அப்ப அந்த பெண் எப்படி இருந்திருப்பாங்க என்று நீங்க யோசித்து பாருங்க. பரிசுத்தமே இல்லாத ஒரு மனுஷனிடத்துல யாராவது பேசுவாங்களா? ஒரு கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பொம்பளையிட யாராவது பேசுவோமா? மதுபானம் அடிக்கிற பொம்பளையிட பேசுவாங்களா? எந்த நேரமும் சண்டை போடுற ஒரு பெண்ணிட்ட போய் யாராவது பேசுவாங்களா? மனுஷனே பேச முடியாத நேரத்துல தேவன் எப்படி போய் அவரிடத்துல என்ன செய்வார்? பேசுவாரா? அப்ப பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப அந்த பெண்ணானவர் பிறந்த நாளிலிருந்து அந்த வாலிபன் நாட்களே எவ்வளவு ஐக்கியத்தோடு, எவ்வளவு கண்ணியத்தோடு, எவ்வளவு நிதானத்தோடு அவள் பேசியிருப்பார். அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு நிதானமாக தரிசனையோடு கூட இருந்திருக்கிறோம். அவளுடைய இருதயம் எந்த நேரம் யாரோட இருந்திருக்கோம்? தேவனை தரிசித்த நிலைமையில தான் அந்த கன்னி மரியாதை இருந்திருப்போம். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் பிறக்கிறதுல அந்த பரிசுத்தமானது. ஏன்னா மோசையின் யாத்திராமத்தில் பார்க்கணும், மோசையை போய் கேட்கிறான், ஆண்டவரை நான் உன் முகத்தை ஒரு நிமிஷம் நான் பார்க்கவான்னு கேட்கும் போது
அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் சொல்றாரு நீ பாரு அப்படின்னு. ஆனா அவனால என்ன செய்யறாரு, ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல. அந்த அவனுடைய ஆண்டவருடைய முகம் எப்படி இருந்துச்சு, அக்கினி ஜுவாலை போல அவ்வளவு ஒரு பிரகாசம், சூரியனை கண்டு மண் மடங்கு அதிகமான பிரகாசம் தேவனுடைய முகத்தில் இருந்தது என்று வேதாந்தத்தில் அருமையாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை மோசையே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு சாதாரண பெண்மணி தன் தேவனை அவள் பெற்றெடுத்தாள் என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயத்தின் அதிசயம். ஆண்டவர் பிறந்தது கிடையாது. ஆனால் அந்த பெண் வயிற்றிருக்கும் போது அந்த பெண்ணானவள் மிகவும் அதிசயமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். ஏன்னா அவள் வாழ்க்கை கடவுளுக்கு பயந்து நடந்து வாழ்க்கையில பலப்படுத்தின ஒரு மகளாக இருந்ததுனாலதான் ஆண்டவர் அந்த வயிற்றிலே பிறந்து, அந்த வயிற்றை எப்படி அவர் பிறந்து ஆண்டவர் வளர்ந்த நாட்களிலே பார்த்தோம் என்றால் அது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த சங்கீதம் 128வது வசனம். அதுல பாருங்க, உன் பிள்ளை உன் மனைவியும் உன் வீட்டோரங்களின் கருத்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். அப்ப ஆண்டவர் அந்த வயிற்றிலே பிறக்கும் போது அந்த பெண்ணானவர் எப்படி இருந்திருக்கிறார், திராட்சை கொடியை போல இருக்கிறார். தித்திப்பான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்ணாக அந்த பெண் இருந்திருக்கிறார். அவர் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒளிவர கண்களை போல இருப்பார். அப்ப அந்த பெண்ணானவரும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணும் கணவன் மனைவி செபிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இருந்திருக்கிறார் பாருங்கள். ரொம்ப அதிசயமான ஒரு காரியம் தான். ஆனா அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் பிறந்து வளர்ந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மனுஷனுக்காக இருந்தது. மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், மனுஷனுடைய மீறுதலுக்காக அவர் செய்தார். இன்னைக்கு நம்ம தான் பாவம் செய்யலாம், இன்னைக்கு எப்படி இருப்பாங்க, நம்மளை யாராவது ஏதாவது கேட்கிறாங்களா, நம்ம நாடு சுதந்திரம் பெற்றிருக்கு, நம்ம எதுதான் செய்யலாம், இந்த தேசத்துல எங்க போலாம் எங்க வரலாம், யார்கிட்ட எது வேணா பேசலாம், ஆனா எவ்வளவு பெரிய சுதந்திரமா இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு தகுதியையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பிராமின் ஒருத்தர் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியத்துக்கு வந்தார். அவர் சொன்ன ஒரு சாட்சி என்ன சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. பிராமணனாகி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. அதுல இருக்க இன்பத்தையும் துன்பத்தையும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க அனுபவிக்கிற இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் அவர் உள்ளத்துல இருக்கிறதுனால அந்த ஜாதி அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாதபடி அவள் இருதயத்திலே ஒரு மனமகிழ்ச்சியின் சந்தோஷம் அந்த குடும்பங்களிலே இருக்கிறது. அந்த அவர்களின் நிமித்தமாக அந்த மக்கள் அந்த உற்சாக உறவினர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவ அப்பா பெரிய பூசாரி, அவங்க அப்பா ஒரு பெரிய பூசாரி, அவரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏன் அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா அவர் சொன்னாரு, நான் மணி அரிசி தான் போடுறேன், ஆனா அதுல ஒரு விருத்தி இல்லை, அதுல ஒரு சந்தோஷம் இல்லை. காசு தட்டில் உழுந்தா தான் அவர் அந்த சந்தோஷமா இருப்பார். தட்டில் காசு உழுகலைன்னா அவர் சந்தோஷமே இருக்காது. ஆனா அவர் சொல்றாரு, கோயிலுக்கு போற மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க, கோயில் முடிஞ்சு வெளியில வர்ற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கார். ஏன்னா நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷியாக நம்ம இருக்கிறனால அந்த சந்தோஷத்தை நாம் பெற்று கொண்டோம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மித்தவங்களுக்குலாம் பயப்படுறதுலாம் வேஸ்ட். ராத்திரி 12 மணி ஆனாலும் சுடுகாட்டுக்கு போகலாம். ஏன்னா என்ன செஞ்சிடும், உயிரோட இருக்கும்போது ஒரு ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாத மனுஷன் செத்து போன பிறகு என்ன செய்யலாம், ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க அப்பா அடிக்கிறப்பா சொல்லுவார், செத்து போனவனை பார்த்தீங்கன்னா உங்க தலையில இருக்கிற இந்த நீளம் முடிய எடுத்து அவன் கைவழக்கம் அதை தூக்கி நம்ம மேல எரிய முடியாதுன்னு அவனால எந்த பிரயோஜனம் முடியாது. அது தகப்பனா இருந்தாலும் சரி, அது தாயா இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரனா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, செத்து போனதுதான்.
அதுக்கு பிறகு அவங்களை வச்சு நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இந்த பூமிக்கு வந்ததற்கு என் தாய் ஒரு வழி, ஆனா அவங்க போயிட்டாங்க, எனக்கு அவங்க தேவையில்லை. அப்படிதானே இருக்கிறோம். ஆவியனா உலகத்துல வலிமா கிடையவே மன ரீதி தான். நம்ம சிந்திக்கிற சிந்தனை அது நம்ம என்ன செய்யும், ஆட்கொண்டு இருக்கு. அந்த சிந்தனையை நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் இருந்தோம் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பாவ பிடி என்பது நம்முடைய சிந்தனை தான். இந்த சிந்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனை தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். இந்த சிந்தனையானது நம்மளை சந்தோஷமான காரியங்களை செய்வதற்கு வழிவகுக்கக்கூடிய சிந்தனையாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். நாம் தலையை சாய்த்து ஜெபிப்போம். கிருபை நிரப்பம் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாள் கால வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அருமையான இந்த நாளிலே கூட இந்த கிராமத்து மக்களை சிலரை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து, ஆண்டவரை நாங்கள் உமக்கு எப்படிப்பட்ட பயத்தை நாங்கள் பயப்பட வேண்டும், எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இப்படிப்பட்ட ஜீவியத்தோடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். மனுஷனை குறித்து பயப்படாதபடி, தேவனை மற்ற மிருகங்களை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்து நாங்கள் பயப்படாதபடி ஆண்டவரே, நீர் உண்மை குறித்து நாங்கள் பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். இதன் நிமித்தமாக எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே இருக்கிறோம் ஜீவன நல்ல